ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் கொழுக்கட்டை ரெசிபி. நீங்கள் செஞ்சு ஒரு 2-3 நாள் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. விரிசலே இல்லாமல் ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் அணில் கொழுக்கட்டை மாவு தான் கடையில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போது அந்த 1 கப் மாவு எடுத்தோம் இல்லையா, இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு மாவுக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இது கடையில் வாங்கினது அப்படிங்கிறதுனால எனக்கு 1.25 கப்பு வரைக்கும் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதுவே நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும். ஸோ அது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யை நீங்கள் மாவுலேயே சேர்த்து கலக்கும்போது உங்களோட மாவு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கொழுக்கட்டைக்கு செய்யும்போது மாவு விரிசல் விடாமல் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா வெந்து கலர் மாறி வரும் பாருங்கள். அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை இறக்கி ஆற வச்சிடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாவு வெந்து வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரெடியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பூரணத்துக்காக ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 1/4 கப்புக்கும் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. இது நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது அந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த கல், மண், எல்லா தூசி எல்லாமே நமக்கு வந்துடும். இந்த மாதிரி அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த வெல்லத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா நெய்யில் கலந்து நல்ல வாசம் கமகமன்னு வரும். ரொம்ப நேரம் இதை வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக வறுத்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த டைமில் ஒரு 2 ஏலக்காயை பொடியாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட நம்ம கரைச்சி எடுத்து அதாவது வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அது சேர்த்துக்கோங்க. பூரணத்துக்காக நான் இன்றைக்கி வெள்ளைப்பாகும் அந்த தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா வேர்க்கடலை, எள் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கடலைப்பருப்பு கூட நீங்கள் போட்டு செய்கிறதா இருந்தாலும் வேக வச்ச கடலைப்பருப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்குமே பூரணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கிற மாதிரி பார்த்து இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் கொழுக்கட்டைக்குள்ளே. இப்போ அது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அது தனியாக இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையை அந்த மாதிரி நெருப்பில் காட்டிக்கோங்க. இந்த மாதிரி காட்டும்போது நமக்கு வாழை இலை பிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணும்போது வாழை இலை உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ அது ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொழுக்கட்டையை அதாவது அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக கையில் ஆயிலோ இல்லைனா நெய்யோ அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவு அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு காஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மாவு ஆறி போயிடுச்சு அப்படின்னும்போது உங்களுக்கு நீங்கள் தேய்க்கும் போது ஒரு மாதிரி விரிசல் விழ ஆரம்பிச்சிரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. மாவு இப்போ கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இந்த டைமில் நான் உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தட்டி விடும்போது இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெடிப்பு அதாவது விரிசல் விழாமல் இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லா பக்கமும் சுற்றி உங்களுக்கு வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ நான் தேவையான அளவுக்கு மாவு உருண்டைகள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெருப்பில் வாட்டி எடுத்தோம் இல்லையா வாழையில், அதில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு உருண்டையை அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி மத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் டக்கு டக்குன்னு வச்சு நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு 4 தடவை வந்து சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை மடிச்சுட்டு கொழுக்கட்டை அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி சூப்பராக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 100 கொழுக்கட்டை கூட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப்புமே வேண்டாம். நீங்கள் தனியாக ஒரு ஆளாகவே வந்து எவ்வளோ கொழுக்கட்டை வேணும்னாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூர்ணம். ஸோ அந்த பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே வச்சுட்டு. இப்போ இந்த வாழை இலையை 2ஆக மடித்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் 2ஆக மடிக்கும்போது அழகாக அந்த 2 பக்கம் கார்னரும் இந்த மாதிரி நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணி விட்டுருங்க. கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் வாழை இலையை நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து அது ஒட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கார்னரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்ல ஷேப்பாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அச்சில் கூட நீங்கள் இந்த அளவுக்கு செய்ய முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக அந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஒட்டிக்கிட்டு அந்த ஷேப்பே வந்து செம சூப்பராக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட இப்படியே வந்து பார்த்த உடனே பண்ணிடலாங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இட்லி பிளேட்டை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் மேல் பக்கமாக அப்படியே வந்து நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை வந்து உள்ளே வைக்கும்போது சில சமயத்தில் கொழுக்கட்டை வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு வாழை இலை வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர் இருந்ததுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைக்கணும் அப்படின்னாலாம் அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வெந்துடும். நம்ம ஆல்ரெடி இந்த மேல் மாவு வந்து ரெடி பண்ணும்போது வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, ஸோ அதனால மாவு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற பூர்ணம் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே செம டெம்டிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு 2 நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், நான் அதுதான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு வாயில் வைக்கும்போது இந்த கொழுக்கட்டை ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்காமல் ஒரே ஒரு மத்து மட்டும் யூஸ் பண்ணி நிமிஷத்தில் ஒரு 100 கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு செம சூப்பரான ஐடியாவாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.